பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் 3 டேஸ் இந்த சீம் பால்னு சொல்லுவோம், மஞ்சள் கலரில் வரும். அந்த பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பத்தலைன்னு சொல்லிட்டு பசும்பாலோ இல்லை வேறு பால் டின்னோ வேறு ஏதோ கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ்டி ஆகணும், கொஞ்சம் வெயிட் போடல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இது மாதிரி பால்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் அதுக்கெலாம் அவசியமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் மதர்ஸ் தாய்க்கு வந்து சம்டைம்ஸ் எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி குழந்தைய ஃபீட் பண்ணுறது, நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இது இல்லாமல் ரெட்டை குழந்தைங்களாம் இருப்பாங்க. ரெட்டை குழந்தை கூட தாய்ப்பாலே கொடுக்கலாம். இயற்கை வந்து குழந்தை 2 கொடுக்குதுன்னா அதுக்கான தாய்ப்பாலும் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ரெட்டை குழந்தைங்கள் வெறும் தாய்ப்பாலே வளர்ந்துருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ராஜராஜன், குழந்தை நல மருத்துவர், பீவெல் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு நான் என்ன டாபிக் பற்றி பேசலாம்னு இருக்கேன்னா, தாய்ப்பால் பற்றி தான். ஸோ தாய்ப்பால் வந்து இதோட சிறந்த பால் குழந்தைக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு 3 டேஸ் இந்த சீம் பால்னு சொல்லுவோம், மஞ்சள் கலரில் வரும். அந்த பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துடணும். இப்போ மதர் சிசேரியன் இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாகவும் பரவாயில்ல கொடுத்துருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 2 வயசு வரைக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் அவசியம் இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பத்தலைன்னு சொல்லிட்டு பசும்பாலோ இல்லை வேறு பால் டின்னோ வேறு ஏதோ கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ்டி ஆகணும், கொஞ்சம் வெயிட் போடல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இது மாதிரி பால்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் அதுக்கெலாம் அவசியமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா குழந்தையோட எதிர்ப்பு சக்தி வந்து இது குறைஞ்சிரும். ஸோ இது அடிக்கடி பேதி வயிற்றுப்போக்கு வரும், அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி ஃபீவர் வரும். ஸோ இந்த பால்லாம் கொடுத்தீங்கன்னா, ஸோ தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் அவ்வளோ வராது. ஸோ தைரியமாக இருக்கலாம். ஏன்னா இது இயற்கையான பால், இயற்கை கொடுக்குற வரப்பிரசாதம் இது குழந்தைக்கு. தாய்க்கு எந்தெந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதெல்லாம் அந்த தாய்ப்பால் மூலியமாக போகும் குழந்தைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 வருஷம் வந்து குழந்தை வந்து நிம்மதியாக இருக்கலாம். இப்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது சில பேருக்கு சில பிரச்சனைகள் வர்றது உண்டு தான். இப்போ ஃபஸ்ட் டைம் மதர்ஸ் ஒரு தாய்க்கு வந்து சம்டைம்ஸ் எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி குழந்தைய ஃபீட் பண்ணுறதுன்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். மருத்துவர் வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, இப்போ குழந்தை வந்து ஃபீட் பண்ணும்போது தலை மட்டும் திரும்பிட்டு பாடி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஃபுல்லாக உங்கள் பக்கம் டர்ன் பண்ணிக்கிங்க. அங்கேருந்து பார்க்கும்போது முதுகு தான் தெரியணும். அதே மாதிரி குழந்தையோட காலும் அந்த பட்டக்ஸ் பகுதியும் கீழே தொங்காமல் பார்த்துங்க. குழந்தை நல்லா சப்போர்ட் பண்ணி உங்கள் பக்கம் அணைச்சி பிடிங்க. எங்கேயோ பார்க்காம ஐ டு ஐ கான்டாக்ட். குழந்தைய வந்து நேரில் இப்படி பாருங்கள், அணைச்சி வச்சுக்கோங்க. அங்கேருந்து பார்த்தா முதுகு தான் தெரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் நாங்கள் பொசிஷன் சொல்கிறோம். அடுத்தது வந்து அட்டாச்மெண்ட்னா காம்பு சுற்றி இருக்கிற கருப்பு பகுதி, அதான் நாங்கள் மெடிக்கலாக ஏரியோலான்னு சொல்கிறோம். அந்த ஏரியோலா கூட குழந்தையோட வாயுவில் ஃபுல்லாக இருக்கணும். ஏரியோலா வந்து குழந்தை ஃபீட் பண்ணும்போது தெரியவே கூடாது. ஸோ இது 2ம் கரெக்டாக இருந்தாலே குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக தாய்ப்பால் ஃப்ளோ ஆகும். ஸோ தாய்ப்பால் வந்து வரணுத்துக்கு தனியாக நம்ம லேகியம் சாப்பிடணும் அதெல்லாம் கூட கிடையாது. குழந்தை நல்லா சக் பண்ண ஃப்ளோ நல்லாவே இருக்கும். மதர் வந்து டென்ஷனாக இருக்கக்கூடாது, டயர்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும். பத்தியம் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. 1.5 மடங்கு அதிகமாக சாப்பிடணும் தாய்ப்பால் கொடுக்குற டைம். ஏன்னா குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்லாம், கீரை சாப்பிட்லாம், வெஜிடேரியன்ஸ் இருந்தால் காயெல்லாம் சாப்பிட்லாம், பழ வகைகள் எல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் பால் நல்லா உற்பத்தி ஆகும். சப்போஸ் பால் ஃப்ளோவில் ஏதாவது கம்மி இருந்தால் மருத்துவரை பார்த்துட்டு இதுக்கான என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். எங்கள் பீவெல் ஹாஸ்பிட்டல்லையே லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க, மருத்துவர் இருக்காங்க. இவங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். நர்சஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில மதர்ஸ்க்கு வந்து பால் அப்பப்போ கட்டிக்கும். இது இப்போ ஒரு பக்கம் மட்டும் குழந்தை ஃபீட் பண்ணும், ஒரு பக்கம் ஃபீட் பண்ணாதனால பால் கட்டிக்கும். இதுக்கான தீர்வும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலாக பால் எடுக்கலாம், கையாலேயே பால் அமுக்கி எடுத்துடலாம். இல்லைனா மதருக்கு ஜுரம் வந்துடும். முடியலன்னா நீங்கள் நேராக வந்து மருத்துவரை வந்து பாருங்கள், லேடி டாக்டரை பாருங்கள். அவங்க அதுக்கான இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இது வந்து அப்படியே விட்டிங்கன்னா மதருக்கு ஃபீவர் வந்துடும், அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துங்க. சில சமயம் வந்து என்ன ஆகும்னா, சில மதர்ஸ்க்கு வந்து காம்பு உள்ளே இருக்கும், வெளியில் வராது. ஸோ இதுக்கு நம்ம சிரிஞ்சிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஒரு சிரிஞ்சு வச்சு நம்ம ஒரு தடவையும் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரிஞ்சு வந்து ரிவர்ஸில் போட்டு அது கப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அப்படியே சக்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 10 தடவை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுவாங்க. ஒரு 15 நாள் அதுவே வெளில வந்துடும் காம்பு. ஸோ இது ரொம்ப ஈஸி டெக்னிக். இது வந்து மருத்துவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கான தீர்வு இருக்குது. ஸோ அதுவும் தைரியமாக இருக்கலாம். இது இல்லாமல் ரெட்டை குழந்தைங்களாம் இருப்பாங்க. ரெட்டை குழந்தை கூட தாய்ப்பாலே கொடுக்கலாம். இயற்கை வந்து குழந்தை 2 கொடுக்குதுன்னா அதுக்கான தாய்ப்பாலும் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ரெட்டை குழந்தைங்கள் வெறும் தாய்ப்பாலே வளர்ந்துருக்கு. ஸோ அதுவும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊக்குவிப்பு.
ஸோ ஆக மொத்தத்தில் தாய்ப்பால் குழந்தைக்கு கிடைச்சிதுன்னா மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். பிற்காலத்தில் அது படிப்பு, அறிவு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அடிக்கடி டாக்டரை போய் பார்க்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நாங்க தாய்ப்பால் பத்தி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றோம். வேற வெளி பால் குடுக்காதீங்கன்னு சொல்றோம். அதனால நீங்க வந்து தாய்ப்பாலே குடுக்க முயற்சிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நாங்க உங்க சந்தேகம் தீர்க்க ரெடியா இருக்கோம். தேங்க் யூ.